அது மேல சில விமர்சனங்களை வைக்கிறாங்க. அவங்க வந்து துப்புரவு பணியாளர் அந்த ஆடையுடைய எல்லாரும் கூப்பிட்டு அவங்களை பாராட்டுறாங்க. இது வந்து வன்மையா கண்டிக்கத்தக்கதுன்னு பரவலா சமூக வலைதளங்கள்ல எதிர்ப்புகள் கிளம்புது. நாம என்ன சொல்றோம்னா, துப்புரவு பணியாளர்ன்ற அந்த ஆடையோ அந்த பணியோ அதை செய்கிற நபர்களோ எந்த வகையிலும் மற்றவர்களிருந்து கீழானவர்களோ அது அருவருக்கத்தக்க பணியோ இல்லாட்டி அதை கொச்சையாக பார்ப்பதோ கூடாது. நாம இதுல வைக்கிற பார்வை என்னன்னா, பத்மா அவர்களை துப்புரவு பணியாளர் என்பதற்காகவோ ஒப்பந்த பணியாளர் என்பதற்காகவோ இல்ல அவர் குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர், குறிப்பிட்ட சூழலை சார்ந்தவர், குறிப்பிட்ட பகுதியை சார்ந்தவர் என்பதற்காகவோ இந்த பாராட்டுகளும் இந்த வாழ்த்துக்களையும் இந்த அரசோ இந்த ஆளுமைகளோ வழங்கல. அவரின் நேர்மைக்கு இந்த பரிசுகளும் இந்த பாராட்டுகளும் வழங்கப்பட்டிருக்கு. இதை நம்ம வரவேற்கணும். இதுல இருக்க தவறுகளை சுட்டி காட்டலாம். குறிப்பிட்டு அவங்க அந்த ஆடையோடு தான் வரணும்னு இவங்க அழைச்சிருந்தாங்கன்னா அது வன்மையா கண்டிக்கத்தக்கது. ஆனா அதை அவர்கள் பெருமையாக பத்மா அவர்களே அந்த ஆடையை பெருமையாக போட்டுக் கொண்டிருக்கும் போது, இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, ஒரு மருத்துவர் இந்த செயலை செய்தால் பாராட்டுகிற இந்த சமூகம், ஒரு ஆசிரியர் செய்திருந்தால் பாராட்டுகிற ஒரு சமூகம், ஒரு பள்ளி மாணவன் செய்திருந்தால் பாராட்டுகிற இந்த சமூகம், துப்புரவு பணியாளர் செய்தால் அதை பாராட்டுவதில் என்ன வெட்கக்கேடு இருக்கு? அதுல என்ன அவமானம் இருக்கிறது? அதுல என்ன கீழ்மை இருக்கிறது? அதனால் அவரை அப்படியே கொண்டாடுவதுதான் நாம் அவர்களுக்கு செய்கிற மிகச்சிறந்த கௌரவம். அதனால அந்த பணியின் ஆடையை அணிஞ்சுக்கிட்டு அவங்க வந்ததுனால அதை கீழ்மையா பார்க்கிற குணத்தை முதல்ல மாற்றணும். அதுவே ஒரு வகையான தொழில்களுக்கிடையே ஏற்றத்தாழ்வை பார்க்கிற சனாதன தன்மை. அதிலிருந்து வெளியில வரணும்.